இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். கேட்டாராம் சட்டசபையில் கேட்டாராம், பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யங்கிறதா ஒன்னும் புரியல. பார்ட்டி ஃபண்ட் சொல்ற எதிர்கட்சி தலைவர் என்று சொல்ற பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? சொல்றீங்க நீங்க பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொல்ல வர்ற எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார், இவரு ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது. அப்ப ஒண்ணும் தெரியாது. கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இப்ப இந்த பையன் கையகால ஓடுறார் 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 ஓடுறார். ஏன் ஓடுறார்? செந்தில் பாலாஜி ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? நீ வழக்கு போட்டு இந்த நேர்மையா நடந்துக்கிட்டா நாங்க ஏன் பெயில் போறோம்? நீ பொய்யா கேஸ் போடுற, புடிச்சா அசிங்கப்படுத்துவ. பெயில் கிடைச்சிருச்சு, அதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஓடு 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 ஓடு. இல்லை இல்லை இல்லை, காமராஜர் கம்மி நேரம், 10 லட்சம் உட்கார்ந்து ராஜாஜி உட்கார நேரம், இவ்வளவு கேனமாவா? இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனை இருந்தது. அவரு டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, பிளீஸ் செக் யுவர் ரெக்கார்ட் ஐடி. இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு கேளு. 17ஆம் தேதி டிக்கெட் போட்டார் சிங்கப்பூர் போறதுக்கு ஏவாவேலு. அவர் என்னைக்கு போக டிக்கெட் போட்டாங்கன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் பண்ணணும். ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 டிக்கெட் போட முடியாது, தள்ளி போட்டார். 2 நாள் கழிச்சு போனார். டிக்கெட் போட்டது 17, போக வேண்டிய 25 நீ ரைடு விட்ட. ரைடு எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போதுமா எல்லாம் செக் பண்ணிட்டியா, நீ பாரு அப்படின்னு உடம்புக்கு போனா, நான் என்ன கேக்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்க இருக்காங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது பொய் பொய்யா பேசணும். பொய்க்கு அடைய ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அண்ணா சொன்னார், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பிறகு 3 காரியங்களை செய்திருக்கிறேன். நான் பேசுகிற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும் தீர்மானம் கொண்டு வந்தோம். பக்தவச்சல முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை தோற்கடித்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். அப்ப அண்ணா சொன்னார், என் தீர்மானத்தை தோற்கடிச்சிட்டீங்க, ஆனால் என்றைக்காவது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு தமிழ்நாடு பேர் வைப்போம். ஆனா இந்த சட்டசபை நிகழ்ச்சியை யாராவது படிக்கிற போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க கூடாதுங்கிறதுக்காக தீர்மானத்தை தோற்கடிச்சு ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களா, அவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால், அதே போகுதானே அந்த சிறுவன், அவனுடைய தாத்தா தான் அந்த தப்ப பண்ணுவார்னு உங்க திட்டுவாங்கயா அப்படின்னு சொன்னார் அண்ணா. சீமையாய திருமண சட்டம் ஐயரும் மந்திரமும் தெரியாது, நமக்கு என்னன்னு தெரியாது.
பல மந்திரம் சென்னை திருச்சி சிவன் சொல்லுவார். பல மந்திரம் கருமாதி சொல்ற மந்திரத்தை கல்யாணம் போட்டு இருப்பான். கல்யாணம் சொல்ற மந்திரத்தை கருமாதி ஓட்டிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் சுயமரியாதை திருமண சட்டத்தை பெரியார் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் அதை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை படைத்தவர். அப்புறம் நீங்க சொல்ற 2 மொழி கொள்கை, இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம், உலகத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ள ஆங்கிலம், எங்கள் உணர்வுகளோடு இங்கே வாழ தமிழ், 3வது மொழி எங்களுக்கு தேவையில்லை என்று இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் அண்ணா. அண்ணா சட்டமன்றத்தில் சொன்னார், என்னால் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று தெரியாது, எத்தனை ஆண்டுகள் நான் முதலமைச்சராக இருக்க போவது என்று தெரியாது, நோய் எனக்கு வாட்டுகிறது. ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை, சுயமரியாதை சட்டம் இருக்கிற வரை, இருமொழி கொள்கை இருக்கிற வரை, யார் முதலமைச்சராக ஆண்டாலும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அண்ணாதுரைதான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று பொருள். இதுதான் அவருக்கு இருக்கிற தாற்பயம், லீகசி, அவருக்கு இருக்கிற வரலாறு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயி போய் மோட்டார் பட்டனை போய் பச்சை பொத்தான தட்டி தண்ணி வருதுன்னா, பணம் இல்லாம வருதுன்னா, எத்தனை ஆண்டு காலம் இலவச மின்சாரம் இருக்கிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சொல்லிட்டே போறோம். இப்ப நம்ம தலைவர் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுதா? இது இப்ப நான் என்ன கேக்குறேன், இது இந்த அரசாங்கத்தை பார்த்தா அரசாங்கமே தெரியல. ஸ்டாலின் சார், அந்த ஸ்டாலின் சார் ஓய்வு கொடுத்துட்டு, உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது, நீங்க கையால விட்ட வேலையெல்லாம், காலால விட்ட வேலையெல்லாம் நான் கையால செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியா? நீ என்ன புதுசா கிழிச்சுட்ட? புதுசா கிழிச்சது என்ன? நான் சிரிப்பு சொல்ல, 2500 ரூபாய் தரேன், தரல, சும்மா இருக்க முடியாது. இவராலையும் அப்பா மாதிரியே எதுக்கு அறிக்கை கொடுத்தீங்க? 1000 என்ன ஆயிட்டு, பெண்கள் கஷ்டப்படுகிறாங்க, இப்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு சொன்ன கூட்டாரு. தாய்மானவர் திட்டம் 60 வயசு வீட்டு கொண்டு கொடுக்குறேன் நாங்க, அண்ணா நான் திட்டம் தானே, ஆனா 65 ஆக்கியிருக்கேன். ஸ்டாலின் சார் என்னென்ன திட்டங்கள் வந்ததோ அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார், எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கிறார். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்ல ஒன்லி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர், ஒன்னும் நான் கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன பாடு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல நாகரிகமான அரசியலுக்கு பேர் போன பூமி இந்த பூமி. இந்த பூமி, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைஞராக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதராக இருந்தாலும் நம்ம உயரத்தை நம்ம மறக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. பெரம்பலூர்ல, நீலகிரியில ராஜா யாரும் நான் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அதிமுக காரணம், அங்க இருக்கிற வேற கட்சிக்காரனோ யாராவது போய் கேட்டு, சந்திரசேகர் எங்கேயாவது ஹோட்டல சாப்பிட்டு இருக்கும்போது பெரம்பலூர் அதிமுக வணக்கம் வச்சு, எப்படிங்க எங்க ராஜா அண்ணா, அவன் நல்லா உன்னை பத்தி சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு இருக்கிற அளவுகோல். நான் தஞ்சாவூர் சொல்றேன், கம்யூனிஸ்ட்காரர்கள் போராடினார்கள் கலைஞர் முதலமைச்சர். என்ன கேட்டாங்க? பண்ணையார் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 10 ஏக்கர் 20 வச்சிருக்கான். அந்த கூலி வேலை செய்வதற்கு குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்பு அந்த நோயாளிகளுக்கு சொந்தம், பண்ணையார்களுக்கு சொந்தம். அந்த குடியிருப்பில் வேலை செய்த ஒருவன் இறந்து விட்டால் அந்த பிள்ளைகள் வரணும். பல தலைமுறை இருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு பட்டா கிடையாது. யாராச்சும் இறந்து போயிட்டா வேலை செய்ய முடிக்கலன்னா குழந்தை பிள்ளைங்க தூக்கி வெளியே போட்டுருவான். குடியிருப்பு மனை சட்டம் அப்படின்னு கேட்டார். கேட்டது யாரு தெரியுமா? மணலி கந்தசாமி. மணலி கந்தசாமி யாருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. சிவபசுந்தாத்துக்கு பேர் போன மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கொள்கைக்காக தன் உயிரை விட்டவன். தன் வாழ்நாள்களை எல்லாம் மத்தி குச்சிகளாக கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் ஏற்றி கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சிக்கு இந்த சித்தாந்தம் தான் சரி என்று எண்ணி வாழ்ந்த கடைசி மனிதன் மணலி கந்தசாமி. அவருடைய தியாகத்தின் உச்சம் ஒண்ணு பல பேருக்கு தெரிஞ்சாலும் தெரியல, பல ஆளுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கோம். புரட்சிக்காக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறையை ஈடுபடுறார். அவர் மீது வழக்கு. மணலி கந்தசாமி தலைவராக இருக்கிறார். அரசுக்கு எதிராக புரட்சி செய்துவிட்டு போலீஸ் தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் புரட்சியின் ஒரு அங்கம், பொது வாழ்க்கையில ஒரு அங்கம். இப்ப இந்த பையன் கையராஜி ஓடுறார் 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 ஓடுறார். ஏன் ஓடுறார்? செந்தில் பாலாஜி ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? நீ வழக்கு போட்டு இந்த நேர்மையா நடந்துகிட்டா நாங்க ஏன் பெயில் போறோம்? உனக்கு தெரிஞ்சுங்க, பெயில் வாங்குறது இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ்.
பொய் கேஸ் போடுகிற போது சட்டப்படி பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. ஏன்னா நீ போடுற பொய் கேஸ் நாட்டில் இருக்க முதலமைச்சர் நல்லவர் இல்ல. பேய் அரசாங்கம் தான் பிணந்தம் சாத்திரம் பாரு, அது மாதிரி ஒரு ஆட்சி. அப்போ ஒரு பொய் கேஸ் போடுறதுக்காக நாங்க போய் முன்ஜாமீன் கேட்கிறோம். உயர்நீதிமன்றம் கொடுக்குது. எதுக்காக கொடுக்குது? யார் வைக்கப்படணும்? நாங்க ஓடுறோம். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தப்புன்னு பிரிமா பேசியா எடுத்த அடிப்படையே திருப்தி அடைந்ததுக்கு பிறகுதான், மன நிறைவு அடைந்ததுக்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி பெயில் கொடுக்குது. ஓடுறேன்னா உனக்கு ஏதாவது ஒரு இனம் தெரியுமா? மலையகண்டசாமி தெரியுமா? மலையகண்டசாமி ஓடினார், தலைவராக இருந்தாரு. அப்படியான பாலாஜி மலையகண்டசாமி உண்ணாக்குறான்னு சொல்லக்கூடாது. நான் அந்த இடம் சொல்ல. நான் சொல்றது ஒரு பொய் வழக்கு என்றால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சில உரிமைகள் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கு. அந்த அரசியல் சட்டத்தை கையாளுவதில் என்ன தவறு? நீ பொய்யா கேஸ் போட புடிச்சா அசிங்கப்படுத்துவ, பெயில் கிடைச்சிருச்சு. அதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு காமராஜர் உட்கார்ந்து இடம், 10 வருஷம் உட்கார்ந்து ராஜராஜ உட்கார்ந்து இடம், இவ்வளவு கேவலமாவா? மணலிகண்டசாமி தலைவராக இருக்கிறார், ஒவ்வொரு ஊருக்கு ஓடி வருகிறார். ஆனா வீட்டுக்கு வர்றார், அவருடைய துணைவியார் கர்ப்பமாகிறார். போலீஸ் தேடுது, அந்த மாதிரி நடக்க முடியல, வயிறு பெருசாயிடுச்சு. போலீஸ்காரங்க கேட்டாங்க, ஏமா எத்தனை மாசம் கர்ப்பம்? நான் கர்ப்பமா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு ஆச்சு தலைமுறை வாங்கி? அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்காரரே இல்லையே, கைத்துல குழந்தைக்கு யார் பாருங்க? தான் கொண்ட கணவனுடைய சிவப்பு சித்தாந்தம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மானத்தை ஒழுக்கத்தை கூட தள்ளி வைத்து விட்டு, ஏன் வைத்திருக்க குழந்தைக்கு புருஷன் தான் காரணம், எவன்டா சொன்ன உனக்கு என்று கேட்ட பெண்மணி மணலிகண்டசாமி. எதை விட்டு போறாங்க ஒரு பெண்ணுக்கு? பெரியார் சொன்னார், தன்மானமா இனமானமான்னு கேட்ட அந்த தன்மானத்தை தூக்கி போட்டு இனமானத்தை காப்பாற்ற சொன்னார். ஏமான முக்கியம் இல்லடா, என் கணவன் கேட்டிருக்கிற கொள்கை முக்கியம், நாசிய தத்துவம் முக்கியம், சிவப்பு சிந்தாந்தம் முக்கியம். அந்த மணலிகண்டசாமி சொன்னார் சட்டமன்றத்தில், பல ஆண்டுகளாக நாங்கள் போராடினோம், ரத்தம் சிந்தினோம். இந்த குடியிருப்பு மனை 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் 4 பிள்ளைங்களை வச்சுட்டு, பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு அங்கேயே தூங்குறோம். வெறும் கூட ஒரு 2 சென்ட் 3 சென்ட், நீங்கிட்ட இருக்கிற 100 ஏக்கர் 200 ஏக்கர், நாங்க 10 குடும்பம் அங்கதான் கூலி வேலை செய்யறாங்க, அங்கதான் உழைக்கிறோம், கொடுக்குற கூலியை வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த 2 சென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. போராட்டம் நடத்திய நேரத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம், ரத்தம் சிந்தினார்கள், அடி தடி பெட்டு குத்து போலீஸ். இதை மணலிகண்டசாமி சட்டமன்றத்தில் சொல்றார். கலைஞர் அவர்களே, பெரியாருடைய கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள். ரஷ்யாவுக்கு சென்று வந்ததுக்கு பெரியார் சமதர்ம கொள்கையும் கம்யூனிஸ்டையும் சேர்த்துதான் பரப்பினார். கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் எல்லாம் தமிழகத்தை இங்க போட்டார். மேனிபெஸ்டோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை 1848 மார்க்ஸ் எங்கல்ஸ் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையை தமிழில் இந்தியாவில் முதல் கொண்டு வந்தார் பெரியார். அவருடைய சீடர் நீங்கள். எனவே இந்த குடியிருப்பு மனையை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கலைஞர் அடுத்த மாதம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து பல லட்சம் பேருக்கு தஞ்சை டெல்டா மாவட்டத்தில், அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு பட்டா வழங்கிய பெருமை கலைஞருக்கு தான் சார். அப்ப அவர் சொன்னாரு, பல பேர் ரத்தம் சிந்தி பெற வேண்டிய ஒரு உரிமையை கலைஞர் என்கின்ற ஒரு மனிதனின் ஒரு துளி பேனா மையால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வாழ்க கலைஞர் சொன்னது மணலிகண்டசாமி. அவன் எவ்வளவு பெரிய தியாகி, அவ்வளவு பெரிய தியாகி கலைஞர் பாராட்டினார். இப்ப நீங்க எல்லாம் திமுக தீய சக்தி, இவருக்கு தீய சக்தி. என்ன வயசு உனக்கு? என்ன வயசுன்னு கேட்க தம்பி, ப்ரோ உனக்கு என்ன வயசு ப்ரோ? 24 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இதுல வேற நான் 2G இருக்கும்போது ஒரு படம், காத்துல ஊழல் செய்வார்கள். இவரு வசனம் பேசுறாரு, காத்துல எல்லாம் ஊழல் செய்வார் ஸ்பெக்டர் இல்லையா? என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்ப அந்த பையன் இப்ப சின்ன பையன் இப்பதான் முதலமைச்சர் மரியாதை. அப்ப சொன்னா அவங்க ரூல்ஸ் விட்டுருங்க, அவன் ஏதோ பண்ணிட்டு போறாங்க. 24 25 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கலைஞர் சொன்னல 24 25 நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இன்றைக்கு புரோட்டா போட்டாச்சுன்னு சொல்லி குளத்தூர்ல கொத்து புரோட்டா, அந்த கொத்து புரோட்டா குளத்தூர்ல இருந்த தலைவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? புதிதாக திருமணமான இளைஞன், புதிதாக திருமணமான ஒரு இளைஞன் முதலமைச்சருடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வரார்.
எல்லா தலைவர்களும் கைது, எல்லா தலைவர்களும் கைது, திமுகவுடைய எல்லா தலைவர்களும் கைது, மோசடி மாறன் கைது, ஆற்காடு வீராசாமி கைது, எல்லாம் ஜெயில இருக்காங்க, டிஆர் பாபு கைது, எல்லாம் எல்லாம் ஜெயில இருந்திருப்பீங்க எல்லாம். நேற்று வரை முதலமைச்சர் கலைஞர் அவருடைய பிள்ளைய பிடிக்கணுங்கிறாங்க. ஏன்னா அவர் இளைஞர்கள் இருந்தார், அப்போ புடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் அடி, முரசொலி மாறனுக்கு அடி, காது போச்சு, எல்லாருக்கும் அடி. ஜெயில போய் தலைவர் பாக்குறாரு, தலைவர் பிள்ளைய போய் பாக்குற. முதல்ல எல்லா தலைவர்களையும் பார்த்து விட்டு கடைசியாக மனப்பார் போறேன். அந்த மகனுக்கு வயசு 24, 25. அப்பதான் கல்யாணம் ஆகி 10 நாள், 20 நாள், 1 மாசம், 2 மாசம். வாழ்க்கையின் வசந்தத்தை, இளமை துள்ளலை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம், அப்ப உள்ள போட்டிருக்காங்க. சிட்டிபா உள்ள இருக்காரு. கலைஞர் பார்க்க போறாரு. எப்போதும் ஸ்டாலின் என்கின்ற அந்த இளைஞன் அரக்கை சட்டை தான் அணுகுவார். ஆனால் அன்றைக்கு முழுக்கை சட்டையை அணிந்திருந்தார். எத்தனை வயசு? 25, 24 வயசுல முழுக்கை சட்டை. நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன், நீங்க தென்னாப்பிரிக்காவில பெஞ்சமின் மொலாய்ஸ்னு ஒரு பெரிய கவிஞன் இருந்தான். எப்படி திராவிட இயக்கத்துக்கு பாரதிதாசனோ எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுந்து மனிதருக்கும் காப்பார் படால் உண்மை கட்டையில் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடத்தோடின் மகத்துவத்தை காட்ட தேனின் பெருக்கே செந்தமிழே கண்டுறதுனார் பாரதிதாசன் தாலாட்டு பாட்டுல. இது தூங்குறதுக்கா? தூங்கக்கூடாது என்பதற்காக பார்த்துள்ளவன் திராவிடத்து சிந்தனையாளர். நடவு செய்த தோழர் கூடி நாளனாக ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வ உலகையாண்டு உலாவதும் கடவுளான என்று வைத்த கயல குத்த நீதிலே கடவுள் என்ற கட்டை எடுத்து தொழிலாளரை ஏவுனர். இதெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்த பாடல்கள். அப்படி பெஞ்சமின் மொலாய்ஸ் இங்க பாரதிதாசன் மாதிரி அவங்க ஒரு கவிஞ. அங்க நீதியோருடைய விடுதலை போராட்டம் நடந்த காலகட்டம். அப்ப ஒரு பெண் கவிஞர் நீதிமன்றத்தில் பேசியதாக ஒரு கவிதை. அவர் ஒரு பெண், நீதிமன்ற இடத்தை சார்ந்தவன், தன் இடத்திற்காக போராடுகிறார். போலீஸ் அவரை கைது செய்கிறது. கைது செய்து மாசம் மாசம் உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்ல வாய்தாவுக்கு. அப்படி நிறுத்தும் போது ஒரு 2-3 மாசம் கழிச்சு போய் நிறுத்துறாங்க. அப்ப வழக்கமா நம்ம கேட்கிறோம், நீதிபதி கேட்கணும், நம்ம சட்டமா இருந்தா அங்கேயும் இங்கிலீஷ்ல நான் தான் ஆங்கிலோ சாக்சன் ஜூஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அவருக்கு கொண்டு வந்த சட்டம். அம்மா போலீஸ் காவல இருந்தீங்களே, உங்களுக்கு போலீஸ் ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறார் நீதிபதி. இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன், இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன். இவர் கையில லத்தி, இவர் கையில லத்தி. இவரே ஒரு கவிஞர். போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்டா சொன்னா திரும்ப வரணும். நீதிபதி கேட்கிறாரு, அம்மா காவல்துறை உங்களை கொடுமை செய்ததால். மேடம் நீதிபதி அவர்களே, பெரிய கொடுமையெல்லாம் ஒண்ணும் செய்யல. இதன் பக்கத்தில் இருக்கிறார் இந்த போலீஸ்காரர் வைத்திருக்கிற தடிக்கு விந்து வீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் இந்நேரம் கர்ப்பிணியாக இருப்பேன். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை. இதை நாடாளுமன்றத்தில் சொன்னேன். யார்? ஸ்டாலின் சார் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு பெஞ்சமின் மொலாய்ஸ் ஒரு கவிஞன் தென்னாப்பிரிக்கானா அவன் உருவாக்கிய பெண் சொன்னால் இந்த போலீஸ்கார் கைவர்கள் லத்திக்கு மட்டும் விந்து வீசுகிற ஆற்றல் இருந்தால் நான் இந்நேரம் கர்ப்பிணியாக இருப்பேன். எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்துக்காக, கருப்பரின விடுதலைக்காக தன் வாழ்நாளை அப்பறித்த அந்த கவிஞர் எழுதிய கவிதை. அது தென்னாப்பிரிக்காவில் மட்டும்தானா நடந்தது? நாடாளுமன்றத்தில் கேட்டேன். தமிழ்நாட்டிலும் நடந்தது. பக்கத்திலேயே ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார், ராகுல் காந்தி. அந்த பக்கம் அவங்க தங்கச்சி வேணுகோபால் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இங்கேயும் நடந்துச்சு இல்ல, அப்படியே நாடாளுமன்றம் விட்டு பாடுது. அப்ப சொன்னேன், ஒரு இளைஞனுக்கு 24 வயசு 25 வயசு ஜெயில புடிச்சு போட்டீங்க. அவங்க அப்பா பார்க்க போறாரு. அரக்கை சட்டை மட்டும்தான் அணிகிற பழக்கம் அந்த பையனுக்கு. ஆனா முழுக்கை சட்டை போட்டிருக்காரு. அப்பா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. பையன் முழுக்கை சட்டை சேர்த்துவாரு. கரெக்டா கண்டுபிடிச்சு கிட்ட போய் போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா காயம் எங்க இருக்கு, காயம் இருக்கிறது கையில், சரியான அடி, வீக்கம். ஆனால் அன்றைக்கு அந்த 24, 25 இளைஞர், திருமணமான புதியத்தில் வசந்தத்தை வாழ்விக்க வேண்டிய அந்த இளைஞர், நேற்று வரை தன்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர் சிறை கம்பிக்கு வெளியில இருந்து கேட்கிறார், போலீஸ் அடித்தார்கள் என்று கேட்டபோது, என்னை யாரும் அடிக்கவில்லை, எனக்கு நேர்ந்த எந்த துன்பத்தையும் கவலைப்படாதீர்கள், நான் முக்கியமல்ல, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இளைஞர் தனக்கு விழுந்த அடியை முழுக்கை சட்டத்தோடு மறைச்சிட்டு அப்பாவுக்கு தெரியக்கூடாது, தனக்கு நேர்ந்த காயம் பெய்தல்ல, ஜனநாயகத்தில் விழுந்த காயமும் அடிதான் என்று 24 வயதில் 25 வயதில் 100 விளங்கிய ஒரு இளைஞரை
ஸ்டாலின் சார், நான் உடனே எப்படி கூப்பிடலாம்? வந்துட போன வாயில நான் படிச்ச படிப்பு வகித்த பொறுப்பு காப்பாத்திட்டு இருக்கேன். என்ன வேணாலும் பேசுறீங்களா? ஒன்றல்ல இரண்டல்ல, இவ்வளவு நாங்க வச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு குளத்தூர் பரோட்டா 8 மணிக்கு மேல நீ சாப்பிடலாம் என்ன சொல்லுங்க? புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியல. சிங்கப்பூர் ஓடுறாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. அவரு டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, பிளீஸ் செக் ரெக்கார்டு ஐடி இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு கேளு. 17ஆம் தேதி டிக்கெட் போட்டார் சிங்கப்பூர் போறது ஏவாவேலு. அவர் என்னைக்கு போக டிக்கெட் போட்டாங்கன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் பண்ணோம். ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 மணிக்கு டிக்கெட் போட முடியாது, தள்ளி போட்டார். 2 நாள் கழிச்சு போனார். டிக்கெட் போட்டது 17, போக வேண்டிய 25ல நீ ரைடு விட்ட. ரைடு எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போதுமா எல்லாம் செக் பண்ணிட்டியா, வேலையை நீ பாரு அப்படின்னு உடம்புக்கு போனா, நான் என்ன கேக்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்க இருக்காங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறத வந்து பொய்யா பேசணும், பொய்க்கு அழகா ஒரு முதலமைச்சர் போய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணா ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர் அங்கே கேட்டாராம், சட்டசபையில கேட்டாராம், பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா ஒண்ணும் புரியல. பார்ட்டி பண்ண சொல்ற எதிர்கட்சி தலைவர் என்று சொல்ற பார்ட்டி பண்ண சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பயந்துட்டு வந்து சொல்றீங்களா? நீங்க பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொல்ல வர எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார், இவரு ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது, அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குத இந்தில் கேட்டார், அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ல சொல்லுங்க, நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உரையாடுறது நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு அறவை கேட்ட அமைச்சரை ஏற்றுக்கொண்டு ஏன்டான செலவு வெளியே வந்தார். வேற உண்மை, அதான் உண்மை. என்ன ஒன்றும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடுனார் சிங்கப்பூர். இன்னும் இல்ல, நம்மலாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் நம்மள ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அது வந்து மாறக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவான்? பிரிவை கொண்டு வந்துடும். கொண்டு வந்துடும்ல, பிரிவில் இருந்து என்ன உரிமை பிரச்சனை. அதையும் ஒன்று சொன்னார் ராஜா, அரங்கமானுக்கு எதை வச்சு அதையும் ஒன்று சொன்னார், வெளியே போய் தப்பா பேசுறார். இது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்த சமம், பிரிவினை மோசன் கொண்டு வந்துடுறாங்க. எதுக்காக முடியும்? ஒன்னே ஒன்று நம்ம மணிக்கு போக வேண்டியதான், தப்பா பேச விட்டுருக்க வேண்டியதான். இதானே நல்லா கவனிங்க, படிச்சு வந்துருக்கீங்க, பஸ்ல வந்துருக்கீங்க. எனக்கு போன என்ன பண்ணி சொல்லுங்க, என்ன பண்ற? மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர யாரு? முதலமைச்சர். மேகதாது அந்த டிடிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூடாது, நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனோம். ஆசாம சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க? முடியாது, நீங்க உச்ச நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற CWC காவிரி வாட்டர் கமிஷன் போங்க அப்படின்னாங்க. காவிரி வாட்டர் கமிஷன் போனா ஒன்னும் IAS அதிகாரி உட்காந்துருக்காங்க, அங்க நிவாரணம் கிடைக்காது. அப்ப முதலமைச்சர் எல்லா சட்டமன்றங்களையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? காவிரிக்கு வேற, காவிரி நாங்க கொடுத்த ஆர்டர் வேற, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு மேலாண்மை குழு இருக்கு. ஒண்ணு அந்த குழுல போய் சொல்லுங்க, இல்லன்னா நீங்க மேகதாதுக்கு தனியா ஒரு தீர்மானம் கேளுங்க. சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். இந்த நம்ம கைகாலாற்ற முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். நல்லா கவனிங்க,
என்ன பண்ணுகிறார் என்றால், காவிரிக்கு நாம் நடுவர் மன்றம் போட்டோம், அதுல உத்தரவு கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் உத்தரவு வாங்கிட்டோம். அதே மாதிரி மேகதாதுக்கும் ஒரு தனி வழக்கை போட்டு மேகதாதுக்கும் நடுவர் மன்றம் கேட்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். உதயநிதி சொல்ல தப்பாக இருக்கட்டும். முதலமைச்சர் சந்திரன், நீ சொல்லு, பக்கத்துல எல்லா ஐஏஎஸ் இருக்காங்களா, சீஃப் செக்ரட்டரி இருக்காங்களா? நான் சட்டமன்றத்துக்கு சொல்றேன், முதலமைச்சர் பக்கத்துல பாக்ஸ்ல சீஃப் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் வந்துட்டாங்க. இப்படி உதயநிதி சொன்ன உடனே ஒரு முதலமைச்சருக்கு மூலம் இருந்தா என்ன பண்ணிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கணும்? நான் கோபத்தோட சொல்றேன். கூப்பிட்டு சைகர் என்ன காமிப்பாங்க, என்ன எல்ஓபி சொல்றாரு, அது சாத்தியமான்னு கேட்டுருக்கோம்ல, கேட்கல. எந்திரிச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்தாச்சு. என்ன சேர்க்கலாம்? காவிரிக்கு எப்படி நடுவர்மன்றம் போட்டீங்களோ அதே போலவே மேகதாதுக்கும் ஒரு நடுவர் மன்றத்தை போடலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டுமா, இப்படி போட்டாதான் கர்நாடகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த ட்ரிபியூனல் பண்ண ஒரு ட்ரிபியூனல் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்? காவிரி ட்ரிபியூனல் வரதுக்கே 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சா? அது மாதிரி மேகதாது ஒரு ட்ரிபியூனல் போயிடும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு வந்ததை இந்த முட்டாள முதலமைச்சர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. தீர்மானம் நிறைவேற்று இல்ல. நல்லா கவனிங்க. முதலமைச்சர் Honorable Chief Minister of Tamil Nadu has categorically admitted in the assembly that there should be a separate tribunal for Meghdad. Am I correct? இது கரூர்ல போய் மேகதாது சொல்லணும் அடுத்த சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிச்சு. நல்லா வைக்கிறதுல யார் இவரு சட்டசபையில இன்னொரு அமைச்சர் திமுகவில் போட்ட ஓகதி வழக்கறிஞர் நன்றாக வாதாடினார். என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? 6 மணிக்கு நம்ம யாருமே பிடிக்க முடியல. என்னதான் செய்றீங்க? பேசுவீங்களா இல்லையா? ஏதாவது பள்ளிமணி ரத்தமணி போட்டாங்க. நியாயமா சொல்லுங்க. உங்களை இப்படி ஆனா 5 மணிக்கு கூட்டு வர கலைஞர் கூப்பிடுவா இல்லையா? 4 மணிக்கு கலைஞர் 4 மணிக்கு இருப்பாரு. பத்திரிகை எங்களுக்கு வராது, ஹிந்து எனக்கு வராது. டெல்லியில புழுவுல 5 மணிக்கு ஹிந்து அவங்களுக்கு செய்வதுங்க பாத்தியா பாரு. புழுவுறீங்க யாரும் வரலைங்க. அதே என்ன புழுவு பேசுவார். நாங்க அந்த நேரத்துல காட்டளிப்பி ஒரு முதலமைச்சர் 24/7 24 மணி நேரம் விழித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குன்னு பாக்கலாம். நீ 2 மணி நேரம் துப்புருக்க அவனுக்கு இருக்கான்னு கேக்குறேன். என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். அப்புறம் கரூர்ல நம்ம பெரிய போடுறோமா? என்ன பெரிய போடுறோம் கரூர்ல? எவ்வளவு பெரிய படியாக நாங்க தாங்கியிருக்கோம். நாங்க ஓடி முடிகிறோம். 1,76,000 கோடியா? 1,76,000 கோடியா சுட்டுட்டான். நான் வயசு அப்போ அப்ப வயசு நம்ம கூட்டு போறோம். அப்ப இருக்குமா? நான் பேன் செட்ல போயிருக்கேன். முதல் நாள் கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்டுக்கு போனா அவன் நினைச்சுக்கிட்டான், ராஜா 1,76,000 கோடி நான் துண்டி தப்பன்னு உயரமா இருப்பேன், இவரெல்லாம் பெரிய ஊழல் பெருசா போட்டான் அப்படின்னு. நான் போய் சின்ன பையனா பார்த்து பேன் செட்ல ஒரு பொடி பையா இருக்கா 1,76,000 கோடி போட்டு தள்ளிட்டாரு. அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி கொடுத்தாங்க சிபிஐ. இதெல்லாம் டெக்னிக். ராஜா keeps 3,000 crore abroad in his wife's name. முதல் பக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய பத்திரிக்கை. இந்தியாவில ஹிந்து எப்படியோ ஹிந்தியோட பெரிய பத்திரிக்கை. அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில முதல் பக்கத்தில் முதல் செய்தி, ராஜா தன் மனைவி பெயரில் 3,000 கோடி ரூபாயை வெளிநாட்டில் வைத்திருக்கிறார். இதான் செய்தி. எப்படி தென்னாப்பிரிக்காவில கோர்ட்ல கேட்டாங்கல்ல, அது மாதிரி முதல்ல எனக்கு கேட்டாரு, உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப போறேன், இது வந்து சிபிஐல இருந்தீங்க, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. Milord, I do not want to say anything, but I want to submit one thing before this house, before this court. Today, Times of India carries an article as if I am keeping 3,000 crore abroad in my wife's name. CBI officers are here in the courtroom. Income tax officers are in the courtroom. ED officers are in the courtroom. நான் நீதிமன்றங்கள் எதையும் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவுடைய பத்திரிகையில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில், ராஜா தன்னுடைய மனைவி பேரில் வெளிநாட்டில் 3,000 கோடி பதுக்கி வைத்திருப்பது ஆவணங்களாக சிக்கியிருக்கிறது சிபிஐக்கு என்று ஒரு செய்தியை இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போட்டிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் சிபிஐ அலுவலர்கள் இருக்கிறார்கள், அமலாக்கத்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது. நான் இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக I want to challenge through this crowd these people. If you are able to locate $1 in abroad, I will not contest this case. I will remain jail entire life.
ஒரே ஒரு டாலர் வெளிநாட்டுல எடுத்துறான் என் பெரிய பொண்டாட்டி பேர்லயும். இந்த கேஸ் நடத்துறா சாப்பிட கலைஞர் யாரு ஓடுறா? வாரணாசி திரும்பின என்ன பெருமையா சொல்ல திமுக கலைஞர் எப்படி வளர்த்து தெரியுமா? கலைஞர் எப்படி அதை வார்த்தெடுத்தார்? நாடாளுமன்றத்தில் எங்களை உருவாக்கி முரசொலி மாறன் எப்படி பக்குவப்படுத்துவார்? பள்ளிமான்கள் எல்லாம் பயணிகள் நாங்க வாரணாசி மேலதான் இந்தியாவில முதல் கூட வழக்கு. அதை நீங்க நாடாளுமன்றத்தில் இம்பீச்மென்ட் கொண்டு வராங்க. கேஸ் கடுமையா இருக்கு வாரணாசி மேல. உன்னை காப்பாத்தீங்கன்னா நீயே போய் பொட்டியேறி சாட்சி சொல்லுவாங்க. ஐயோ நம்ம முன்னுக்கு வந்துட்டான் வாரணாசி. அதான் முதல் வழக்கு. இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்தவர் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மாதிரி. அந்த வழக்கில் தன்னால் சாட்சி சொல்ல முடியாத எனக்கு மன வலிமை இல்லை சொன்னவன் வாரணாசி. கடைசியா நம்ம அம்மா ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு சொன்னாங்க. நீங்களே பொட்டியேறி சொல்ல முடியுமா? போனுச்சா? வாரணாசி மேற்கொண்டு ஊழல் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட கடைசி ஜெயலலிதா வரை பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட எந்த பொம்பனும் இந்தியாவில் நிறைந்த நீதிமன்றத்தில் ஏறி 15 நாள் சாட்சி கூண்டுக்கு முன்னால் நின்று சிபிஐ கேடா கேள்வி சொல்லி எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை செய்தவன் கலைஞரின் தம்பி ராஜா. எங்கள்கிட்ட நம்ம வந்தோம் வந்தோம். சரி, ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இருக்கா? திருப்பூர்கள் ஓடியீர்கள். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு மந்திரி இருக்காரு, போய் யார் சொல்றது? நாங்கள் திருச்சி வந்து சேரும் வரை இறந்ததே தெரியாது. நாங்கள் திருச்சி வந்து கரூர்ல இருந்து திருச்சி வந்து சேரும் வரை பத்திரிகையாளர் 40 பேர் வந்து விட்டாங்க சொல்லுகிற வரை எனக்கு இத்தனை பேர் சத்தாருன்னு எனக்கோ எங்க தலைவருக்கோ தெரியாது. இப்ப பேட்டி ஒரு ஆள் அப்படியே எடுத்து பக்கத்துல போடுறோம். அவர் இறங்கும் போது சார் செத்துட்டாங்க சார் 10 பேர், என்ன சார் சொல்றீங்க அஜய் சார் கேக்குறாங்க. ஆடியோ நான் ஒண்ணும் இல்ல. ஏன் இந்த பச்சை போய் இந்த நாட்டுல பொய் சொல்றதுக்கு அளவே இல்லையா? அது இப்ப வீடியோ வந்து இருப்பாரு. நாக்கு எத்தனை நாளைக்கு வச்சிருக்கீங்க? எங்க அண்ணன் ஐயோ புரட்சி புயல் இது இந்த புயல் மாறி மாறி இந்த கடல் அடிக்கிறது அந்த கடல் அடிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் சார் என்னுடைய தலைவருடைய மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கடைசி வரை உறுதுணையாக இருக்கு. தம்பி விஜய்க்கும் விஜய் நல்லாட்சிக்கும் அரணாக இருப்பேன். பாதுகாப்புக்கு அரண்கள் சில கூடுதலான என்னடா நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? எனக்கு ஒண்ணும் புரியல. சென்னைக்கு வருவீங்க, திருச்சி வரவீங்க, என்ன கேட்டீங்க? துரத்துல வந்தேன், பேக்க தூக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னு சொல்லுறேன். இன்னும் உண்மை நிலவரம் தெரியவில்லை. குறைந்தபட்சம் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய மனநிலையும் சரியில்லை. நான் மீண்டும் கரூருக்கு போனால் இன்னும் அபரித சூழ்நிலை விபரீத சூழ்நிலை விளையலாம். நான் சென்னைக்கு போகிற இடத்தில் பேசுகிறேன். சொன்ன என்ன சொல்றேன்? சென்னைக்கு போறீங்க, அங்க விமானத்தை கேட்கிறான் சார் 40 பேர் 45 செத்துக்கிட்டாங்க. என் இதயம் மதிக்கிறது. என்ன சொன்னது என்று எனக்கு தெரியவில்லை. என் கனத்த இதயம் அவனுக்காக அணுகிறது. இப்போ நான் பேசுகிற மனநிலை இல்லை. பிறகு பேசுகிறேன். வணக்கம் சொல்ல முன்ன இதெல்லாம் குறைந்தபட்ச நாங்க நீ மனுஷனா இருந்தா எதுவுமே இல்லாம சிபிஐக்கு போயிட்டு சிபிஐ அமைச்சர்கள் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சர் இருக்காங்கல்ல, 2 அமைச்சரை சிபிஐ குற்றம் சாட்டி இருக்கிறது. இதுல வேற பொய்யிட்ட அளவே இல்லை. எங்களை கரூர் போகணும் என்று தடுத்தார்கள். 2000 தலைவர் சொல்லி வச்சுக்கோங்க அரசியலுக்கு. எங்கள் தலைவரை தடுத்தார்கள். நீங்களே சொல்றீங்க அறிவு தான். அப்படியே போட்டா சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கொடுத்த பிரமாணம் தாக்கிது என்ன? கரூருக்கு போவது ஆட்சேபம் இல்லை. அந்த மக்களுக்கு உதவி செய்த ஆட்சேபம் இல்லை. ஆனால் சிபிஐ வழக்கு இருக்கிற நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டியவர்களுக்கு அரசாங்கத்துடைய பணத்தில் இப்போது தராதீர்கள். அப்படி 20 வருஷம் நீங்க கொடுத்தீங்கன்னா அல்லது 30 வருஷம் கொடுத்தீங்கன்னா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவர்கள் உண்மையை சொல்வதற்கு சங்கடப்படுவார்கள். ஆனா பள்ளிமணிக்கான வக்கீல்கள் தெளிவா சொன்னாரு. கிரிமினல் சட்டத்திலே அப்படியே இருக்கு. நீ விட்னஸ் கழிச்சிடல. அதனால இந்த வழக்கு விசாரணை முடிந்ததற்கு பிறகு எல்லாம் கொடு, வேலை வாய்ப்பு கொடு, அது ஒன்னும் ஆட்சேபம் இல்லை என்று சொன்னதுதான் திமுக. உன்னை கரூர் போக அந்த பிரேரர்கள் கிடையாது. எங்களுடைய மனுவில் முதலமைச்சர் கரூருக்கு போவார் என்று எங்கே இல்லை. நாங்களே போடல. ஒரு பொய்ய திரிச்சு கரூருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் ஆரம்பிச்சு குடுத்துச்சா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சொல்லலாம் தலைவனை காப்பாத்த. ஒரு கேபினட் அமைச்சர் கூட தேவைன்னா போய் சொல்லலாம் தன்னுடைய முதலமைச்சரை காப்பாத்த.
ஒரு முதலமைச்சரே பச்சை பொய் சொல்றீங்க, நியாயமா அது? எங்களுக்கு கோபம் வராதா? கலைஞர் பிறந்த நாள் எல்லாம் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நேற்று வர முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முரசொலி வரக்கூடாதுங்கிறாங்க. ஒற்றை மனிதனாக சென்னை அண்ணா சாலையில் முரசொலி எடுத்துக்கொண்டு விநியோகம் செய்த பெருமகன் கலைஞர். ஒரே மனிதன். மாவட்ட செயலர் அரசு பண்ணிட்டாங்க. எங்க ஜே அன்பது மாவட்ட செயலர் ஜெயலலிதா அரசு பண்ணிட்டாங்க. நான் மத்திய இணையமைச்சர் கோபாலபுரத்தில் இருக்கேன். கமிஷனர் போடு சைலேந்திர கமிஷனர் கமிஷனர் போடு. எங்க எம்எல்ஏ கூட போடியா இல்லையா? ஐயா நான் மேலிடத்துல கேட்டு சொல்றேங்க. நீ மேலிடத்துல கூப்பிடு, நான் அங்கேயே ஸ்பாட் போடுறேன். என்ன கூப்பிட்டாரு, எப்ப நீ வரலாமா சென்ட்ரல் மினிஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, உங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் மையம் தான் போல. நாக்காளி எடுத்துட்டு வந்தாரு. ஒரு நாக்காளி எடுத்துட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒற்றை மனிதனாக உட்கார்ந்தார் கலைஞர். போராடி வந்தார் சைலபாபு. 1 மணி நேரத்தில் எழுதிட்டாங்களே, 1 மணி நேரத்தில் எழுதிட்டாங்க. எவ்வளவு பெரிய போராளி. எங்களை பார்த்து ஓடணும் ஒடியணும். நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகத்தை காப்பதற்கு எந்த இடத்துக்கு போவோம்? எந்த இடத்துக்கு போவோம்? ஜனநாயகத்தை விட்டுக் கொடுக்கிற எவரையும் விடவும் மாட்டோம். ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நாடேறு கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு என்ன நியாயம் அது? யார் கலைஞர் தெரியுமா? எவ்வளவு நாகரிகம் தெரியுமா? இவர் முதலமைச்சர் காமராஜர் உதயத்துக்கு கடிதம் வருது. பெருந்தலைவர் காமராஜருக்கு உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஊட்டிக்கு போய் அங்க இருக்கிற அரசியல் விழுந்து மாளிகையில ஒரு மாசம் தங்கலான்னு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போயிருக்காரு. முதலமைச்சர் கலைஞர் போன உடனே கிழிச்சிருக்காரு, லெட்டரை தூக்கி போட்டிருக்காரு. போனாலும் பயந்துட்டார். கலைஞருக்கு இல்லங்கிறார், கலைஞர் காமராஜருக்கு இல்லங்கிறார். அந்த மனிதர் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் இந்த தேசத்துக்கு சுதந்திரமாகி விட்டால் நான் எப்படி முதலமைச்சராவேன்? 1 மாதம் அல்ல, ஓராண்டு காலம் வெள்ளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு விட்டாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆட்டு போயிட்டார். என்ன நாகரிகம்? எப்படி வச்சிருந்தாங்க? அண்ணாட்டு போய், ஆனா அவங்களுக்கு தெரியும் விருதுநகர் பேசி என்ன வயசு? விருதுநகர் பேசி காமராஜர் தோக்கடிச்ச ஒரு பையன், வயசு 25. என்னடா என்ன மாணவர் திமுக எத்தனை 9 ஆண்டு காலம் இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் போக வச்சவர், 2-3 பிரதமரை தீர்மானித்தவர், ஜனாதிபதியை தீர்மானித்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தன் கட்டத்தில் வைத்திருந்த ஒரு மாமனிதன். அந்த மாமனிதன் கலைஞரோடு சமர்ப்பித்து இருக்கிறார். ஆனா எவ்வளவு நாகரிகமா நடத்துவா தெரியுமா? விசா எல்லாத்தையும் அரசு பண்ணிட்டாங்க. எல்லா தலைவர்களும் இந்தியாவின் 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறைச்சாலை இருக்கிறார். நீரழிவு இன்னும் இறந்து விடுவார். இந்திரா அவர்களே, உங்கள் தந்தையோடு பழகியவர், உங்கள் தந்தைக்கு அறிவுரை சொல்கின்ற ஆற்றல் பெற்றவர். இதில் நான் எதையும் கேட்கப்படவில்லை. உங்கள் அப்பா கையாண்ட ஜனநாயகத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். நான் இறந்து விடுகிறேன். நன்றி, வணக்கம் எழுதி வச்சோம். அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் கலைஞர் காப்பாற்றினார். எல்லாருமே வந்துட்டு போனாங்க. கடைசியா காமராஜருக்கு பிரச்சனை வந்துச்சு. காமராஜரை கைது செய்வதாக இருந்தால், என் பெருந்தலைவரை தமிழ்நாட்டுடைய தலைவரை கைது செய்திருந்தால் இந்த ஆட்சி போனாலும் பரவாயில்லை, செய்ய மாட்டேன், ஆட்சியை கலைக்க நான் தயார் சொன்னவர் கலைஞர். எவ்வளவு நாகரிகம்! இப்ப எம்ஜிஆர் திருச்செந்தூர்ல வேலை காணும், திருச்செந்தூர்ல உறவுகள் வேலை காணும், திருநெல்வேலி அதிமுக கோச்சியான அழைத்து அப்ப வந்தது. இவர் தலைவர் என்ன பண்ணிட்டாரு? நடைபெறும். எங்க இருந்து நடைபெறும்? காலெல்லாம் நீங்கி போச்சு. எம்ஜிஆர் போன போட்டு உண்மையிலன்னா எம்ஜிஆர் கலைஞர் போன போட்டு, கலைஞர் ஏன் அவங்களை வருத்திக்கிறீங்க, நான் தான் நடவடிக்கை விட்டுருங்கள கேட்டாரு. இது நெஞ்சுக்கிறதே வருது. கலைஞர் இல்லைங்க, நான் நிறுத்திட்டா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு முடிச்சுதான் சட்டசபைக்கு போனார். சட்டசபைக்கு போன உடனே அங்க இருக்க அமைச்சர் கேட்டாரு, கலைஞர் போறதுக்கு முன்னாடி வேலுதான் காணாது போச்சு, இப்ப முருகனே காணாது போயிட்டாரு அப்படின்னு அமைச்சர் சொல்லுவோம். கலைஞர் எப்படி சொன்னாரு, நான் வேலைத்தான் திரும்ப நினைச்சேன், சரியா தூக்கிட்டு போயிட்டானே கேட்டாரா இல்லையா? எவ்வளவு அனல் பார்க்க நாயகி அனல் பார்க்க பேசுது. கலைஞர் ஜெயில இருந்து உள்ள போறாரு, 3 மாசம் சரியா முடிச்சுட்டு போறாரு. என்ன கலைஞர் மாநிலம் எப்படி இருந்துச்சு, என்ன எவ்வளவு இடத்தாலும் நீ என்ன சொல்லுவீங்க? கலைஞர் சொன்னாரு, சொல்லதான் வேணும், உங்க அம்மா விடாச்சு ஜோன்னு இருந்தேன். இப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் நாகரிகமாக நடந்து கொண்ட தலைவர்கள் இருந்த இடத்தில் இன்றைக்கு கேவலமான தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பொய்யா சொல்றீங்க.
இந்த தலைவர் பிறந்த நாளில் யாத்தின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காத்தின்றி போதல் கூடாது என் கொள்கை என்றார். வாய்ப்பின்றி போனாலும் செய்யும் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடர்கள் உணர்வு என்று 52 கவிதை எழுதிவிட்டு இந்த மொழிக்காகவும் நிலத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எல்லாம் பெண்களுக்கும் செய்ய முடித்த அந்த மகத்தான தலைவரை அரசியல் ஆளுமையை நாம் நினைவுல ஏற்றி இன்றைக்கு இருக்கின்ற அசிங்கங்களை அப்புறப்படுத்துவோம் அரண்மனை என்று சொல்லி வாழ்க கலைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.